வணக்கம். நேற்று முன்தினம் 2024 லோக்சபா தேர்தலுக்கான எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியில் வந்தது. அந்த கருத்து கணிப்பில் பாஜக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என கூறப்பட்டிருந்தது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பாஜகவிற்கு ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுத்தாலும் மறுபக்கம் பயத்தையும் கொடுத்துள்ளது. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய தேர்தல் திருப்பங்களுக்கு எடுத்துக்காட்டு என்றால் அது 2004 லோக்சபா தேர்தல் தான். 2004 லோக்சபா தேர்தலில் வாஜ்பாய் தலைமையில் தேர்தலை எதிர்கொண்ட பாஜக கூட்டணி இந்தியா ஒளிரும் என்ற பிரச்சாரத்தை மேற்கொண்டது. அப்போது தேர்தலை கணித்த பல கணிப்பாளர்கள் மீண்டும் வாஜ்பாய் வருவார் என்றே கூறியிருந்தனர். அதாவது பாஜக வெற்றி கன்ஃபார்ம் என பேச்சுகள் வந்தன. பல தேர்தல் கணிப்பாளர்கள் வாஜ்பாய் அலை இருக்கிறது என்றுதான் கணிப்புகளை கூறியிருந்தனர். பலரும் பாஜக அலை இருப்பதாகவே தேசிய அளவில் கணிப்புகளை வெளியிட்டனர். பாஜக 263 முதல் 275 தொகுதிகள் வரை வெல்லும் எனவும், காங்கிரஸ் 174 முதல் 184 தொகுதிகள் வரை வெல்லும் எனவும் கருத்து கணிப்பில் கூறப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தேர்தலில் பாஜக 181 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 218 தொகுதிகளிலும், மற்ற கட்சிகள் 143 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. இதன் மூலம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைத்தது. அப்போது இந்தியா ஒளிரும் பிரச்சாரம் போல இப்போது மோடி கேரண்டி பிரச்சாரம் தங்களுக்கு எதிராக திரும்புமா என்ற அச்சம் பாஜக டாப் தலைவர்களுக்கு ஏற்பட்டுள்ளதாம். 2024 லோக்சபா தேர்தல் 2004 தேர்தல் போல மாறிவிடக் கூடாது என்று பாஜக தீவிரமாக ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறதாம். 2024 லோக்சபா தேர்தல் தொடக்கத்தில் 400 இடங்களை பெறுவோம் என்று பாஜக முழக்கம் வைக்க தொடங்கியது. ஆனால் பாஜக இப்படி கோஷமிட்டது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது. 400 இடங்களை வெல்வோம் என்று அந்த கட்சியின் முழக்கம் முதல் கட்ட தேர்தலில் மிக பலமாக ஒலித்தது. அதன் பின் அதை நிறுத்திவிட்டது. இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்று முன்தினம் எக்ஸிட் போல் முடிவுகள் தங்களுக்கு சாதகமாக வந்தும் கூட பாஜக அதை கொண்டாடாமல் அமைதி காத்து வருகிறது.